உலகம் முழுவதும் ஏப்ரல் 26 வேர்ல்டு ஐபி டே, அதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே கொண்டாடி வருகிறார்கள். அந்த விழா இந்தியா முழுவதும் இப்பொழுது கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டிலே இப்போ தலைநகர் சென்னையில் நம்மளது பிபிசி விழாவில் இதற்கான விழாவை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த விழாவில் தமிழ்நாட்டில் உள்ள புவிசார் குறியீடு பதிவு பெற்ற பொருட்களுக்கான கண்காட்சியாக வைத்திருக்கிறோம். இதிலே தமிழ்நாட்டில் மொத்தம் 59 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளன. அதிலே புவிசார் குறியீடு பெற்ற 27 பொருட்களுக்கு இந்திய அஞ்சல் துறை சிறப்பு உரையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அஞ்சல் உரையை இப்போ கண்காட்சியில் வைத்திருக்கிறோம். கைவினைப் பொருட்களுக்கு கண்காட்சியில் வைத்திருக்கிறோம். இது காலை 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை நடக்கிறது. பொதுமக்கள் எல்லாம் கண்டுகளிக்கலாம். இதனுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் தயாரிக்கக்கூடிய தனி சிறப்புடைய தனி நாகரிகம், தனி பண்பாடு, இதனுடைய ஸ்கில், அதாவது லேபர் ஸ்கில், அதோட ஆர்டிஸ்டன் ஸ்கில் வேறு எங்குமே செய்ய முடியாது, எந்த ஊரிலும் செய்ய முடியாது. அந்த வகை ப்ராடக்டை நம்ம புவிசார் குறியீடு சட்டத்திலே பதிவு பெற்று கொடுத்திருக்கிறோம். இந்த புதிய பொருட்கள் உலகளவில் இந்த 180 நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்கின்ற நோக்கில் தான் இப்பொழுது கண்காட்சியை வைத்திருக்கிறோம். இந்த அறிவுசார் சொத்துரிமை தினத்திலே இந்த கண்காட்சி என்பது இளைஞர்களிடத்திலே, மாணவர்களிடத்திலே, விஞ்ஞானிகளிடத்திலே ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அதாவது இனோவேட்டிவ் கிரியேட்டிவிட்டி என்கின்ற தேரியை இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் வெளியிட்டிருக்கிறது. அந்த தேரிக்கும் இந்த பொருள் தயாரிக்க தொழில்நுட்பத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டிலுடைய மொத்தம் 35 பொருட்கள் இன்னும் நிலுவையில் இருக்கிறது. இந்த 35 பொருட்களையும் உடனடியாக புவிசார் குறியீடு பதிவு அலுவலகம் அதை துரிதப்படுத்த வேண்டும் என்று அறிவுசார் சொத்துரிமை அட்டார்னி சங்கம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். சஞ்சய் காந்தி, அறிவுசார் சொத்துரிமை அட்டார்னி சங்க தலைவர் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற அரசு வழக்கறிஞர்.